ரமலானுடைய சிறப்புகள் என்னவென்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, ரமலான் மாதம் நரகத்தின் கதவுகள் மூடப்படும், அதில் ஒரு கதவு கூட திறந்திருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ரமலான் மாதம் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும், அதில் ஒரு கதவும் மூடப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அருள்களின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலான் மாதத்தின் முதல் இரவிலேயே ஷைத்தான்களுக்கும் கெட்ட ஜின்களுக்கும் விலங்கிடப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய மாதம் ஒரு இறை அழைப்பாளர், நன்மை செய்பவர்களே முன் வாருங்கள், பாவம் செய்பவர்களே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று உரைக்கச் சொல்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய இந்த மாதம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவரின் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1000 மாதங்களை விட மகத்துவமிக்க ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. ரமலானின் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகிலிருந்து சிலரை விடுதலை செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புனிதமிக்க இந்த உலகத்திற்கே ஹிதாயத்தாக இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்கியது என்ற விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமதானுடைய இந்த காலத்தை வீணாக்காமல் ரமதானில் சரியாக 30 நோன்புகளும் நோற்று 30 தராவீஹ்களும் தொழுது அல்லாஹுக்கு நெருக்கப்பெற்ற அடியார்களாக ஆகக்கூடிய முழுமையாக முயற்சி செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த ரமதானை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.